Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.7க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள் 1.38 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன் 1.39 அண்ட் ரிமைனிங் போடலாம். இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அதோட எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் சாப்டர் 1 வந்து நம்மளுக்கு over. Okay, so example 1.39 என்ன அப்படின்னா, by using Gaussian elimination method balance the chemical reaction equation. So அப்போ இந்த chemical reaction equation நம்ம balance பண்ணி எழுதணும். The above is the reaction that is taking place in the burning of organic component called as ஐசோப்ரோட். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதை நம்ம வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் பாருங்கள், நம்ம மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், காஷியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வேணும், ஈக்குவேஷன் வேணும். அப்போ அந்த 4 ஈக்குவேஷன், ஏன்னா 4 காம்போனன்ட்ஸ் இருக்கிறதால 4 ஈக்குவேஷனுக்கு 4 வேரியபிள் நம்ம கொண்டு வரோம். 4 வேரியபிள் கொண்டு வரோம் காம்போனன்ட்ஸ் இருக்கிறதுனால. அப்போ என்னது, x1, x2, x3 அண்ட் x4 ஆர் தி எனி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம இனிஷியலாக எடுத்துக்கிறோம். ஓகே, அதை வச்சு நான் இங்கே ப்ரொசீட் பண்ணுறேன். அப்போ x1 இன்ட்டு C5H6 ப்ளஸ் O2 இம்ப்ளைஸ் CO2 ப்ளஸ் H2O. ஸோ அப்போ எல்லா இடத்துக்கும் இங்கே x1, இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் x2. ஸோ ப்ளஸ் x2 இன்ட்டு திஸ், இந்த இடத்துல வந்து x3, இந்த இடத்துல x4 அப்படின்னு நம்ம எழுதி அதை ப்ரொசீட் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபர்தராக இதுதான் நம்மளோட இனிஷியல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் தி கார்பன் ஆட்டம் இன் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு கார்பன் ஆட்டம் இன் தி ரைட் ஹேண்ட் சைடு. கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுல கார்பன் ஆட்டம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் மஸ்ட் பி ஈக்குவலாக இருக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், 5 டைம்ஸ் கார்பன் வந்து இங்கே என்னது 5 டைம்ஸ், இது என்னது x1 ஈக்குவல் டு இங்கே கார்பன் வந்து எங்கே இருக்குது x3ல இருக்குது. அப்போ ஜஸ்ட் x3. அதே மாதிரி மற்ற விஷயங்கள் என்னென்ன இருக்குது பாருங்கள், வேறு ஏதாவது இருக்கா இங்கே கார்பன் ஆட்டம்க்கு அடுத்த விஷயங்கள் என்னென்ன இருக்குது, ஹைட்ரஜனு, ஆக்சிஜனு எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். அடுத்து 5 டைம்ஸ் x1 ஈக்குவல் டு x3 எடுத்தோமா. அப்போ இதிலேருந்து ஈக்குவேஷன் என்னன்னா, இந்த x3 என்ன பண்ணணும், லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா 5x1 மைனஸ் x3 ஈக்குவல் டு 0. அப்போ அதில் இருக்க ஒரு டேர்மையும் சியோட டேர்மு 2 பக்கமும், அடுத்து ஓட டேர்ம் O2ஓட டேர்ம் 2 பக்கமும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். அடுத்தது h இது 2 பக்கமும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஸ்டேஜ். அடுத்தது கன்சிடரிங் ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ அப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து நமக்கு என்ன 8x1, ரைட்? ஸோ ஈக்குவேஷன் கொஸ்டினில் 8 இருக்கா, ஸோ இங்கே 8 தான் இருக்குது. ஸோ தட் இட் இஸ் 8. ஓகே, h வந்து 8. அப்போ 8x1. ஓகே, ஹைட்ரஜன் 8 டைம்ஸ் x1. இங்கே எத்தனை இருக்குது பாருங்கள், ஹைட்ரஜன் 2 டைம்ஸ் x4. அப்போ 8x1 ஈக்குவல் டு 2x4. இதை லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா 4x1 மைனஸ் x4 ஈக்குவல் டு 0. எப்படி, ஆக்சுவலி லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா 8x1 மைனஸ் 2x4 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ரெண்டுலேயும் 2 காமன்றதால 2 காமனாக எடுத்திங்கன்னா 4x1 மைனஸ் x4, அந்த 2 அங்கே டிவைட் பண்ணிங்கன்னா வில் கெட் திஸ். ஓகே, தட் இஸ் ஈக்குவேஷன் 2. அடுத்தது O2. ஸோ O இதோட டேர்ம் இங்கே வந்து x2வா. ஸோ அப்போ 2x2, இங்கே வந்து என்னது, ஸோ x3 ப்ளஸ் இங்கே ஒன்று இருக்குது. அப்போ 2x3 ப்ளஸ் x4. ஓகே, ஸோ 2x1 ஈக்குவல் டு 2x3 ப்ளஸ் x4. அப்போ இது எல்லாத்தையும் லெஃப்டில் கொண்டு வந்தால் 2x2 மைனஸ் 2x3 மைனஸ் x4 ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்போ 3 ஈக்குவேஷன் வந்திருக்கு. இதை வச்சு நான் a என்ன, x என்ன, O ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது O 0, பிரச்சனை இல்லை. பட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, 2 வேரியபிள் தான் இருக்குது. அப்போ 2/2லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. x1, x2, x3, x4 4 இருக்குது. அப்போ 4 காலம்ஸ் வரும் அப்படிங்கிறது ஐடியா. ஓகே, ஸோ ஃப்ரம் 1 to 3 அண்டு 1 to 1 3 தி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் AOS. அப்போ ஏன்றது அந்த கான்ஸ்டன்ட்டை ஈக்குவேட் பண்ணுறது. அப்போ இதில் கான்ஸ்டன்ட் என்ன, x1 வேல்யூ 5, x2 0, x3 minus 1, x4 0. அப்போ 5 0 minus 1 0. ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு 0 0 0 தான், அதில் சேஞ்ச் இல்லை. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், x1 4, x2 0, x3 0, x4 minus 1. ஸோ அப்போ 4 0 0 minus 1. தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து 2 x1 0, x2 2, x3 minus 2 minus 1. 0 minus 2, 0 2 minus 2 அண்டு -1. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், எனக்கு சின்ன நம்பர் தான் எப்போயுமே இங்கே இருக்கணும். அப்போ இந்த 4 தான் சின்ன நம்பர், அது 2 நான் ஃபஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். R3ல எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ அப்போ இது R1 பிளேஸில் R2யும் R2 பிளேஸில் R1யும் போட்டாச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறேன், இது 2 நான் அகைன் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல 0 இருக்கணும். ஸோ இது எனக்கு ஆல்ரெடி 0 வரதுனால இது 2 நான் என்ன பண்ண போகிறேன், அகைன் இன்டர்சேஞ்ச். அப்போ R2யும் R3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும், ஸோ R1 அப்படியே இருக்குது, R2 பிளேஸில்
R3யும் R3 பிளேஸில் R2யும். இது ஏன் பண்ணுறோன்னு புரியுதா? ஆக்சுவலி நமக்கு எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு நம்பர் கீழே இருக்கிறதெல்லாம் 0 ஆகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால அதை நான் மேலே கொண்டு வரப்போ இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அதை மேலே கொண்டு வரோம். ஓகே, ஸோ அடுத்து இதை 0 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸோ இதை இன்ட்டு 5, இதை இன்ட்டு 4, அப்போ 4R3 மைனஸ் 5R1. ஓகே, ஸோ அப்போ என்ன வரும்? R1ல் எந்த சேஞ்சும் இல்லை, R2ல் எந்த சேஞ்சும் இல்லை, R3ல மட்டும். அப்போ 5 டைம்ஸ் 4 20, இது 5 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 20. So 20 minus 20 becomes 0. So 0 minus 0, 0 again. Okay, so minus 4 minus 0, அப்போ minus 4 மட்டும் வரும். 0 into 4, 0. minus 5 into minus 1, minus 5 into minus 1 plus 5. 0 into 0, 0. அவ்வளோதான். ஸோ அப்போ இப்படி வரும். அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ இந்த நான் ஜீரோக்கு கீழே இருக்கிறது 0 இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது, பிரச்சனை இல்லை. வேறு எதுவும் பண்ண முடியாது ஃபர்தராக. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு இங்கே. அதுக்கு தான் நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுனது. அப்போ இதுக்கப்புறம் என்னால் ஃபர்தராக பண்ண முடியாது. என்னோட கண்டிஷன் என்ன? காஷியன் எலிமினேஷனில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ கீழே இருக்கிறதுலாம் 0 ஆகணும், செகண்ட் ரோவோட நான் ஜீரோக்கு கீழே இருக்கிறது சைடில் இருக்கிறது 0 ஆகணும். ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுச்சு. ஸோ இதோட ஓவர் நம்மளுக்கு ப்ரொசீஜர். அப்போ வாட் இஸ் ரேங்க் ஆஃப் ஏ? which is 3, and rank of A augmented matrix is also 3. அப்போ rank of A is equal to rank of augmented matrix is equal to 3, but which is less than 4. ஏன்னா நம்மளுக்கு number of unknowns எத்தனை இருக்கு? 4 இருக்கு. x1 x2 x3 x4னு 4 unknowns இருக்கு. அப்போ 3 is less than 4. okay, therefore the system is என்னது? consistent and has infinite number of solution. அதாவது இது வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்? நான் ட்ரிவியல் சொல்யூஷன். பிகாஸ் இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்? ஸோ நான் ட்ரிவியல் அப்படின்னு பேசுவோம். அப்போ நான் ட்ரிவியல்னா நம்ம என்ன பண்ணோம்? ஒரு வேரியபிளை டி, ஏன்னா லாஸ்ட் ஒரு வேரியபிளே இல்லைல்ல, அதனால அதை டீன்னு அசியூம் பண்ணோம். அப்போ ரைட்டிங் தி ஈக்குவேஷன் யூசிங் தி எக்லான் ஃபார்ம் வி கெட். அப்போ அதோட ஈக்குவேஷன் ஸோ 4 into x1, 0x2 0x3 minus x4, அப்போ 4x1 minus x4 equal to 0. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சது. ஈக்குவேஷன் நம்பர் 4. அடுத்து பாருங்க, ஸோ x1 இல்லை, அப்போ 0x1. ஸோ 2x2 minus 2x3 minus x4 equal to 0. that is your second equation. okay, that is equation 5. அடுத்து லாஸ்ட் ஒன், இது x3 ரைட். அப்போ minus 4x3 plus 5x4 equal to 0. அண்டு இது வந்து 1 parameter family of solution இருக்குமா? ஏன்னா infinitely many solutionனா இருக்கிறதுனால அப்போ நான் என்ன பண்ணணும்? ஒரு கான்ஸ்டன்ட்டை வந்து ஒரு வேரியபிளை வந்து ஆர்பிட்ரரியாக சூஸ் பண்ணணும். அதாவது லெட் x4 வந்து டீன்னு சூஸ் பண்ணுங்க, t நாட் ஈக்குவல் டு 0. அப்போ 4னு கொடுத்தீங்க, 4ல் அந்த டீன் போட்டால் என்ன ஆகும்? ஸோ ஈக்குவேஷன் 4ல் t போட்டிங்கன்னா இது ரைட்டில் கொண்டு வந்தால் 4x1 ஈக்குவல் டு டீன்னு வரும். ஸோ தட் x1 ஈக்குவல் டு t/4. அடுத்து 6 வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துல x3யும் வேணும், அதனால் நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி x3 கண்டுபிடிச்சி அங்கே போட போகிறேன். ஸோ 6ல் டீன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? minus 4x3 plus 5t equal to 0. ஸோ இது ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா x3 equal to 5t divided by 4. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேஷன் 5ல் போட்டிங்கன்னா you will get this. அப்புறம் இதை உள்ள மல்டிப்ளை ஆர் இங்கே கேன்சல் பண்ணி 2. ஸோ அப்போ 5t/2 minus t equal to this. அதுக்கப்புறம் இதை கிராஸ் பண்ணிங்கன்னா minus 2t. ஸோ அப்போ minus 7t/2ன்னு வரும். அதை ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா 2x2 equal to 7t/2. ஸோ 2 டிவைட் பண்ணிங்கன்னா x2 equal to 7t/4. அடுத்து அப்போ வாட் இஸ் யுவர் x1 t/4, x2 7t/4, x3 5t/4, x4 t. ஸோ இப்போ எல்லாத்துலேயும் ஒரு டேர்ம் என்ன காமனாக வருது அப்படின்னா டிவைடில் நமக்கு 4 இருக்குது. அப்போ அதுதான் எனக்கு இன்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? லெட் அஸ் டேக் t equal to 4. ஏன்னா நம்ம அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எல்லா டிவைட்லேயும் 4 இருக்குது, அதனால் எல்லாத்தையும் 4ஆல் t நம்ம வேல்யூவை 4ன்னு எடுக்கணும். அப்போ x1 என்ன ஆகும்? ஸோ x1 வந்து t/4. அப்போ 4/4 becomes 1. x2 என்ன ஆகும்? 7t/4. அப்போ இங்கே 4 போட்டிங்கன்னா 4 4 கேன்சல். அப்போ x2 வந்து 7 வந்துடும். x3 வந்து என்ன? 5. பிகாஸ் நமக்கு இங்கே என்ன இருக்குது? 5t/4ன்னு இருக்குது. ஸோ அப்போ இங்கே 4 கொடுத்தா எனக்கு என்ன வந்துடும்? 5 அப்படின்னு வந்துடும். அடுத்து x4 வந்து ஜஸ்ட் t. அப்போ அந்த இடத்துல நமக்கு 4. அப்போது therefore the balanced equation is, அப்போ அந்த x1 x2 x3 x பிளேஸில் அது போடுங்க. x1 into this அப்படின்னு இருந்தது, அந்த x1 பிளேஸில் 1. அடுத்து x2 into this, அப்போ 7 into O2, which implies x3 பிளேஸில் 5CO2 plus 4H2O வாட்டர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் நம்மளுக்கு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஈக்குவலண்ட் எது? இந்த ரியாக்ஷன். இதிலிருந்து இதை கொண்டு வரோம். ஸோ அதுதான் நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின். அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு இம்பார்ட்டனும் கூட. இதே மாதிரி எக்ஸசைஸ்லேயும் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் எக்ஸசைஸோட லாஸ்ட் எக்ஸாம்பிள் 1.40. இஃப் தி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன், ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்து ஆஸ் அ நான் ட்ரிவியல் சொல்யூஷன். நான் ட்ரிவியல் சொல்யூஷன்னா என்ன அர்த்தம்?
determinant equal to 0 and prove that this is equal to 2 அப்படின்னு prove பண்ணோம். Solution. அப்போ given என்ன? அந்த 3 equation px plus by plus cz அதே மாதிரி equal to 0 and second equation and third equation 3 எழுதிட்டோம் as a non-trivial solution அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ non-trivial solutionனா எனக்கு என்ன கண்டிஷன் தெரியும்? which implies determinant of a is equal to 0. இது ஒரு கண்டிஷன். இன்னொன்று என்ன? rank of a is equal to rank of a ஓவா இருக்கணும், which is less than n இருக்கணும். பட் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. we are going to use this one. ஓகே, ஸோ அதுதான் நமக்கு தேவை. ஸோ அதனால் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அதிலிருந்து ஏ மேட்ரிக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து ஈக்குவேட்டிங் டு 0. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? R2 மைனஸ், ஸோ சிம்பிளிஃபிகேஷன். இப்போ இதை நான் 0 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸோ இது கூட ஏதோ ப்ரொசீஜர் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ரெண்டை சப்ராக்ட் பண்ணுறேன். R2 மைனஸ் R1 பண்ணால் என்ன வரும்னு பாருங்களா. R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் R1, R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் R1. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறேன். இன்கேஸ் எனக்கு இங்கே நம்பர்ஸ் இருந்தால் இதை 0 ஆக்கிறது ஈஸி. பட் எனக்கு நம்பராக இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? ஜஸ்ட் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி எழுதி பார்க்குறேன். ஸோ R1 அப்படியே இருக்குது. R2 என்ன ஆகும்? A மைனஸ் B. இது என்ன ஆகும்? Q மைனஸ் B. அடுத்து C மைனஸ் C 0 ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே A மைனஸ் P அண்டு B மைனஸ் B 0 ஆகிடும். R மைனஸ் சின்னு வந்துடும் ஈக்குவேட்டிங் டு 0. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா A மைனஸ் B இஸ் காமன் ஃபார் போத் டேர்ம்ஸ். அண்ட் இங்கே Q மைனஸ் B இங்கே இருக்குது, இங்கே R மைனஸ் C. அப்போ இதுலேருந்து நான் மைனஸ் எடுத்தால் என்ன ஆகும்? P மைனஸ் C. ஏன்னா இங்கே Q மைனஸ் B R மைனஸ் C. எப்போவுமே அந்த PQR ஃபர்ஸ்ட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கிறேன். அதுக்காக இதுலேருந்து மைனஸ் வெளியில் எடுத்தால் மைனஸ் P மைனஸ் Q. இந்த டேர்ம்லாம் அப்படியே இருக்குது, எதுவும் பண்ணல. ஜஸ்ட் அந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனில் மட்டும் மைனஸ் வெளியில் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இதுலேருந்து P மைனஸ் ஏவை காமனாக எடுக்க போகிறேன். இதுலேருந்து Q மைனஸ் B எடுக்க போகிறேன். இதுலேருந்து R மைனஸ் C எடுக்க போகிறேன். அப்போ இங்கே எனக்கு P மைனஸ் ஏ இல்லையா? அப்போ என்ன ஆயிரும்? டிவைடில் P மைனஸ் ஏ வந்துடும். இங்கே Q மைனஸ் B இருக்குது, இங்கே இல்லைன்றப்ப Q மைனஸ் B டிவைடில் வந்துடும். இங்கே என்ன வந்துடும்? டிவைடில் R மைனஸ் C வந்துடும். அதுதான் ஐடியா. ஸோ அப்போ என்ன வரும்? P மைனஸ் ஏவை இந்த ஃபஸ்ட்டு காலமில் எடுத்திங்கன்னா P by P minus A, so this becomes minus 1, this become minus 1. இதிலிருந்து Q minus B வெளியில் எடுத்தால் என்ன ஆகும்? So this becomes B by Q minus B, this becomes 1, 0 by anything, 0 தான், பிரச்சனை இல்லை. இதெல்லாம் R minus C வெளியில் எடுத்திங்கன்னா this becomes C by R minus C, this is 0 and this is 1, right hand side வந்து நமக்கு equating to 0. அவ்வளோதான். ஸோ இப்போ இதோட டிட்டர்மினன்ட் அந்த கொஸ்டினில் என்ன சொல்லிட்டாங்க? P is not equal to A, Q is not equal to B and R is not equal to C. இந்த கண்டிஷன் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போனா என்ன ஆக போகிறது இல்லை, இது டெஃபினட்டாக நாட் ஈக்குவல் டு 0 வரப்போகிறது இல்லை, 0 வரப்போகிறது இல்லை. அப்போ this is not equal to 0னா அப்போ இதுதான் ஈக்குவேட்டிங் டு 0வாக இருக்கும். அதனால் அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ P by P minus A, B by Q minus B, C by R minus C, minus 1, 1, 0, minus 1, 0, 1, equal to 0. இதை மட்டும் எடுத்துருக்கேன். ஏன் இந்த டேர்ம் ஸ்கிப் பண்ணிட்டேன்னு புரியுதா? ஏன்னா இது நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ P நாட் ஈக்குவல் டு ஏன்னா இது 0 வரப்போகிறது இல்லை, Q நாட் ஈக்குவல் டு பினா இதுவும் 0 வரப்போகிறது இல்லை, R நாட் ஈக்குவல் டு சினா இதுவும் 0 வரப்போகிறது இல்லை. அப்போ இந்த மொத்த டேர்மும் பார்க்குறப்ப எனக்கு நாட் 0 வரப்போகிறது. அதனால் இதுதான் எனக்கு 0வாக இருக்கிறதுக்கான ஒரே பாசிபிலிட்டி. அதனால் அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க வேண்டியதான். அப்போ P by P minus A இன்டூ இந்த ரோ காலம் இட்டிங்கன்னா 1 minus 0 மைனஸ் B by Q minus B இன்டூ இந்த ரோ காலம் இட்டிங்கன்னா minus 1 minus 0 ப்ளஸ் C by R minus C இன்டூ 0 ப்ளஸ் 1 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ என்ன வருது? P by P minus A, B by Q minus B, C by R minus thisன்னு வருது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா P by this டேர்ம் இருக்குது, Q by R by தான் வரணும். ஏன்னா நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது பாருங்களேன். ஸோ எப்படி இருக்குது எனக்கு எக்ஸ்பிரஷன் நான் ப்ரூவ் பண்ணது? P by Q by R by அப்படி தான் இருக்குது. பட் எனக்கு இங்கே B அண்டு Rல இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? B அண்ட் Cயில் இருக்கிறத Q வர வைக்கிறதுக்காக இந்த ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்குது, Q வர வைக்கிறதுக்காக இது கூட ஆடிங் அண்ட் சப்ராக்டிங் வித் Q பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே R வர வைக்கிறதுக்காக ஆடிங் அண்ட் சப்ராக்டிங் வித் R to the numerator. ரெண்டையும் பண்ணுறதால பேலன்ஸ் ஆயிரும். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். அப்போ P by P minus A இருக்குது, Q by Q minus B. அடுத்து இதிலிருந்து மைனஸ் வெளியில் எடுத்தால் என்ன ஆகும்? மைனஸ் Q becomes plus Q minus B ஆயிரும். ஸோ அப்போ Q minus B divided by Q minus B. ஓகே, அடுத்து ப்ளஸ் இங்கேயும் R by R minus C. ஏன்னா எனக்கு தேவாது, அதனால அதை எடுத்துக்கிறேன். அப்புறம் இது ரெண்டுலேருந்து மைனஸ் வெளியில் எடுத்திங்கன்னா R minus C by R minus C ஈக்குவல் டு 0. ஏன்னா அப்போ தான் இது ரெண்டு கேன்சல் ஆகி 1 வரும். அதுதான் ஐடியா. ஸோ ஓகே, ஸோ P by P minus A plus Q by Q minus B plus R by R minus C. இது வந்து minus 1, இங்கே ஒரு minus 1 equating to 0. அப்போ ஃபைனலி நமக்கு கிடைக்கிறது P by P minus A, Q by Q minus B plus R by R minus C minus 2 equal to 0. இந்த minus 2 ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா P by P minus A, Q by Q minus B, R by R minus C equal to plus 2. Hence proved the result. அதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ப்ரூஃப் ஓவர்.
Okay, so that's all for this question, this example 1.40, and that's all for this video, and that's all for the example of this chapter 1 also. So இதோட chapter 1 ஓட examples எல்லாமே நமக்கு வந்து ஓவர். இன்னும் chapter 1 ஓடது ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் இருக்குது 1.7. 1.8 வந்து நமக்கு பேஸ்ட் ஆன் MCQ தான். ஸோ அதை நம்ம படிச்சுப்பீங்க. இன்கேஸ் அதோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வேணும்னா நான் அப்புறமா அதுக்கு செப்பரேட்டாக வீடியோஸ் ப்ளே பண்ணலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் நான் இனிஷியலாக கவர் பண்ணுறேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அப்கமிங் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.7 இருக்க கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுவோம். ரைட், ஸோ தேங்க்யூ. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.